நீங்க ஒரு புக் டிசைன் பண்றீங்க, அந்த புக்ல யூஸ் பண்ற பேஜ் நம்பர்ஸ், இண்டெக்ஸ் பேஜ், டேபிள் ஆஃப் கண்டென்ட் இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்றதுன்னு வித்தின் எ மினிட்ல பார்த்துடலாம். பேஜஸ் ஆப்ஷன் போங்க, மாஸ்டர் பேஜ்னு இருக்கும். உங்க மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணீங்க, டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி டைப் டூலை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணுங்க. டைப் ஆப்ஷன் போயிட்டு இன்சர்ட் ஸ்பெஷல் கேரக்டர், மார்க்கர்ஸ் அண்ட் கரண்ட் பேஜ் நம்பர். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, ஆல்ட் கீ பிரஸ் பண்ணி இந்த பேஜ்லையும் ஒரு டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு பேஜ்லையும் வந்து நம்ம ஆட்டோ பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது மாஸ்டர் பேஜ் அப்படின்னால இங்கே வந்து ஏன்னு இருக்கும். பட் அதர் பேஜஸ்லாம் போனீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு ஸோ அன்டில் எத்தனை பேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அத்தனை பேஜஸ் வந்துடும். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் 1 கொடுத்துட்டு இதுக்கான ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க. இந்த கேரக்டர் டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணீங்க. இப்போ டைப் ஆப்ஷன் போயிட்டு பேராகிராஃப் ஸ்டைலில் நியூ பேராகிராஃப் கொடுங்க. நேம் டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ சாப்டர் 1 முடிஞ்ச உடனே சாப்டர் 2 வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. டைப்பில் போயிட்டு பேராகிராஃப் ஸ்டைல் ஓப்பன் பண்ணீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண ஸ்டைலை கிளிக் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேஜஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்டர் வருதோ உங்களுடைய சாப்டரை கொடுத்துருங்க. ப்ளஸ் இந்த ஸ்டைலை மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி நான் பேஜஸ் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி அங்கங்கே தான் சாப்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த பேஜில் வந்து எந்த சாப்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. லேஅவுட் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ண ஸ்டைல் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை ஆட் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சாப்டர் அண்ட் பேஜ் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஷிஃப்ட் டேப் கொடுத்து ரைட்டில் கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேஜ் 8 போகிறேன். எஸ், நம்ம டிஃபைன் பண்ண சாப்டர் 4. நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ சேவ் பண்ணிங்க, என்னை ஃபாலோ பண்ணிங்க.